ரோட்டா வைரஸ் வேக்சின் எப்போ எப்படி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதை பார்க்கலாம். கடந்த காலங்களில் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் என்ற இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு டயரியா அதாவது வயிற்றுப்போக்குனால உலகத்தில் வாழ்ந்து வந்த மில்லியன் கணக்கான குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டாங்க. லட்சக்கணக்கான குழந்தைகள் இறந்தும் போனாங்க. இந்த அளவுக்கு அதிகமான பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ஏற்படுறதுக்கு பாக்டீரியா அல்லது பேரசைட்ஸ் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்ற வரம்புக்குட்பட்ட புரிதல் தான் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்தது. இந்த நிலையில தான் 1943ஆம் ஆண்டு ஜேக்கப் எஸ் லைட் மற்றும் ஹோரேஸ் லூயிஸ் ஹோட்ஸ் அப்படின்ற 2 அமெரிக்கன் பீடியாட்ரிஷியன்ஸ் இது சம்பந்தமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க குழந்தைகளில் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ஏற்படுறதுக்கு பாக்டீரியாவோ பேரசைட்ஸோ காரணம் கிடையாது, அவைகளை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபில்டரபிள் ஏஜென்ட் தான் குழந்தைகளில் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதுக்கப்புறமா 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1973ஆம் ஆண்டு ரூத் பிரான்சஸ் பிஷப் அப்படின்ற ஒரு ஃபீமேல் ஆஸ்திரேலியன் வைராலஜிஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விக்டோரியாவுடைய மெல்பர்னில் இருக்கிற ராயல் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. அவங்க கூட ஜெஃப்ரி டேவிட்சன், இயன் ஹோம்ஸ், அதே மாதிரி பிரையன் ரக் அப்படின்ற 3 ரிசர்ச்சர்ஸ் அதே ஆராய்ச்சியை பண்ண தொடங்கினாங்க. அப்போ ரூத் பிஷப் குழந்தைகளினுடைய இன்டெஸ்டினல் டிஷ்யூவை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது குடல் திசுக்களை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் வயிறு மற்றும் குடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தக்கூடியது தான் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ். ஸோ கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்னால வயிறு மற்றும் குடலில் தான் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அதனால குழந்தைகளினுடைய குடல் திசுக்கள் ஆராய்ச்சிக்காக ரூத் பிஷப் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி குழந்தைகளினுடைய இன்டெஸ்டினல் டிஷ்யூஸை ரிசர்ச் பண்ணாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்தது இந்த கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட பல குழந்தைகளினுடைய இன்டெஸ்டினல் டிஷ்யூஸ்ல வீல் ஷேப்டு வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த சர்க்கரை வடிவில் இருக்கக்கூடிய வைரஸ் இருக்கு, அதுதான் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு ரூத் பிஷப் 1973ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தாமஸ் ஹென்ரி ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி அயர்லாண்டை சேர்ந்த ஒரு நபர் அந்த ஒரு வீல் ஷேப்ல இருக்கக்கூடிய வைரஸுக்கு ரோட்டா வைரஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரூத் பிஷப் அதுக்கு டியோ வைரஸ் அப்படின்னு பேரிட்டு இருந்தாங்க. இந்த ரோட்டா வைரஸ் அப்படின்னு பேரிடுறதுக்கு காரணம் அந்த வைரஸ் வீல் ஷேப்ல இருக்குது. ஸோ அந்த வீல் அப்படின்றதுக்கு லட்டின்ல ரோட்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால அதுக்கு ரோட்டா வைரஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறமா தான் இந்த ரோட்டா வைரஸை தடுக்கிறதுக்குண்டான வேக்சின் கண்டுபிடிக்கப்படணும் அப்படின்ற முயற்சியில் உலகத்தில் இருந்த பல விஞ்ஞானிகள் முயற்சி பண்ண தொடங்கினாங்க. அதில் குறிப்பாக 1979ஆம் ஆண்டு பால் ஆலன் ஆஃபிட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பீடியாட்ரிஷியன் அவருடைய டீமோட இந்த ரோட்டா வைரஸுக்கு உண்டான வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண தொடங்கினாங்க. அதே சமயம் இன்னொரு நபர் குறிப்பாக ஆல்பர்ட் ஜேபின் காபிகியன் அப்படின்ற ஒரு ஆர்மீனியன் அமெரிக்கன் வைராலஜிஸ்ட் அவருமே ரோட்டா வைரஸுக்கு எதிரான வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1985 1986 காலகட்டத்தில் இந்தியாவிலையுமே இந்த கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸோடைய அவுட் பிரேக், அதாவது இன்ஃபெக்சியஸ் டயரியா அப்படின்னு இது தொற்று வயிற்றுப்போக்கு அப்படின்னு அழைக்கப்படும், அதனுடைய அவுட் பிரேக் ஆனது ஏற்பட்டது. அப்ப இந்தியாவில் வாழ்ந்து வந்த மகாராஜ் கிசான் பான் அப்படின்ற ஒரு ஃபேமஸான இந்தியன் பீடியாட்ரிஷியன் அவருமே இந்த ஆராய்ச்சியை பண்ண தொடங்கினாங்க. குறிப்பாக அவர் 116E அப்படின்ற ஒரு ஹியூமன் ரோட்டா வைரஸோடைய ஸ்ட்ரெயினை கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா ரோட்டா வைரஸ்லேயே பல வகைகள் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக ரோட்டா வைரஸ் ABCDFGHIJ அப்படின்னு 9 இருக்குது. ஈயை தவிர மற்ற எல்லா லெட்டர்ஸ்லையுமே ரோட்டா வைரஸோடைய டைப்ஸ் இருக்குது. அதில் ரோட்டா வைரஸ் ஏ குழந்தைகளை பாதிக்கும், ரோட்டா வைரஸ் பி அடல்ட்ஸை பாதிக்கும், ரோட்டா வைரஸ் சி குழந்தைகளையும் அடல்ட்ஸையும் சேர்த்தே பாதிக்கும். அதுக்கப்புறம் ரோட்டா வைரஸ் DFG அது பேர்ட்ஸ் பறவைகளை பாதிக்கும், ரோட்டா வைரஸ் ஹச் பெக்ஸ் பன்றிகளை பாதிக்கும், ரோட்டா வைரஸ் ஜே அது பேர்ட்ஸ் அதாவது அந்த வவ்வால்களை பாதிக்கும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் ரோட்டா வைரஸ் ஏ அதுதான் குழந்தைகளில் டயரியாவை ஏற்படுத்தக்கூடியது. இதுதான் ரொம்ப தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு எதிரான வேக்சினை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் பல விஞ்ஞானிகள் அப்போ நான் சொன்ன மாதிரி ஈடுபட்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக அந்த ஆல்பர்ட் ஜேபன் காபிகேன் அப்படின்ற ஆர்மேனியன் அமெரிக்கன் வைராலஜிஸ்ட் அவர் அவருடைய ரிசர்ச் டீமோட நேஷனல் இன்ஸ்டிடியூட்
இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த் NIH அப்படின்ற நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த் அங்கே வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து ஒரு கான்செப்டே எடுத்துக்கிட்டாங்க. பொதுவாக வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே கான்செப்டை தான் அவர் எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா இந்த இந்த ஒரு கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸை ஏற்படுத்தக்கூடிய ரோட்டா வைரஸ் அதை வந்து வீக் ஆக்கணும், அதை வந்து பலவீனப்படுத்தணும். ஆனால் அதே சமயம் அது வந்து உடலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ண வைக்கணும். ஸோ 2 கான்செப்ட். ஒன்று வந்து அந்த ரோட்டா வைரஸ் வந்து வீக்காக இருக்கணும், பலவீனமாக இருக்கணும். அது வந்து உடலுக்குள்ளே போனால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலைன்னாலும் உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும், தூண்டணும் ஆன்டிபாடிஸை உற்பத்தி செய்கிறதுக்கு. ஸோ அதுக்காக அவர் வந்து ரீசஸ் மங்கீஸை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ரீசஸ் மங்கீஸ் அப்படின்றது வந்து மனிதர்களுக்கு ஒத்தது. ஸோ அந்த ரீசஸ் மங்கீஸ்லையும் இந்த ரோட்டா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டது. அதனால அந்த ரீசஸ் மங்கீஸோடைய ரோட்டா வைரஸ் எடுத்து அதை அந்த ஆல்பர்ட் சேபின் காப்பிகேன் வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்து வீக் பண்ணாங்க. அதை வீக் பண்ணி அதை வந்து இப்போ வந்து மனிதர்களுக்குள்ளே செலுத்தினா அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் அதே சமயம் மனிதர்களினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அது தூண்டும். அப்படி தூண்டுறதன் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ஆன்டிபாடிஸை உற்பத்தி செய்யும். அந்த ஆன்டிபாடிஸ் போய் அந்த வீக்காக இருக்கக்கூடிய ரோட்டா வைரஸை வந்து அழிக்கவும் செய்யும். அதே மாதிரி அதனுடைய பேட்டர்ன்ஸை வந்து மெமரி பண்ணியும் வச்சுக்கும். அதுக்கப்புறம் உண்மையிலேயே தீவிரமாக இருக்கக்கூடிய ரோட்டா வைரஸ் வந்து மனித உடலுக்குள்ள புகுறும்போது அப்ப அந்த இம்யூன் சிஸ்டம் ஏற்கனவே வீக்காக இருக்கக்கூடிய ரோட்டா வைரஸை அழிக்கிறதுக்கு உற்பத்தி செஞ்ச ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு ரொம்ப சுலபமாகவே ரோட்டா வைரஸ் வந்து தீவிரமாக வந்தாலும் அதை வந்து அழிச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆல்பர்ட் சேபின் காப்பிகேன் வந்து அந்த வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த கான்செப்டில் அவர் வந்து உருவாக்கினாங்க. அவர் வந்து டெட்ராவேலண்ட்டில், அதாவது டெட்ராவேலண்ட் அப்படின்னா ரோட்டா வைரஸ்லேயே நிறைய ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது, நிறைய பாதிப்புகள் விதவிதமாக இருக்குது. ஸோ அதில் 4 விதமான ஸ்ட்ரைன்ஸை வந்து தடுக்கக்கூடிய வேக்சினை இவர் வந்து டெவலப் பண்ணாங்க. அதை 1998ஆம் ஆண்டு ஆல்பர்ட் சேபின் காப்பிகேன் வந்து தயாரிச்சாங்க. ஸோ அந்த வேக்சின் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ரோட்டா வைரஸுக்கு உண்டான வேக்சினை அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ரோட்டா சீல்டு அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அதை 1998 இவர் கண்டுபிடிச்சு அது வந்து பெரிய பயன்பாட்டிற்கு வந்து வர ஆரம்பிச்சது. அதாவது இவர் 1998க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 1998ஆம் ஆண்டு அதுக்குண்டான லைசன்ஸ் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா அது வந்து தொடர்ந்து பயன்பாட்டிலையும் இருந்தது. ஆனால் பயன்பாட்டிற்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அதில் வந்து சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத ட்ரூடி மர்ஃபி நோலர் அப்படின்ற ஒரு பெண் விஞ்ஞானி அவங்க வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதை வந்து ட்ரூடி வெர்ஜீனியா நோலர் மர்ஃபி அப்படின்ற ஒரு பெண் விஞ்ஞானி 1999ஆம் ஆண்டு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கினாங்க. குறிப்பாக இந்த ரோட்டாசீல்டு அப்படின்ற தடுப்பு மருந்து, இது வந்து ஊசி கிடையாது. அந்த வேக்சின் வந்து ஓரல் வேக்சின், வாய் வழியாக எடுத்துக்கக்கூடிய வேக்சின். அதுதான் வந்து ஆல்பர்ட் சேபின் காப்பிகேன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து குழந்தைகளில் வந்து இன்டர்செப்ஷனை ஏற்படுத்துது அப்படின்றத அவங்க கண்டறிஞ்சு சொன்னாங்க. இன்டர்செப்ஷன் அப்படின்றது ஒரு ரேரான பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன். இதனால் குடல் அடைப்பு ஏற்பட்டு குடல் வந்து சில நேரங்களில் தலைகீழாக வந்து திரும்பிடும். அதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த ஒரு சைடு எஃபெக்ட் வந்து இதனால் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொன்ன உடனே அந்த 1999ஆம் ஆண்டு உடனடியாக அந்த ரோட்டாசீல்டு அப்படின்ற வேக்சின் ஆனது பயன்பாட்டிலிருந்து நிறுத்தப்பட்டது. அதுக்குண்டான அந்த லைசன்ஸும் வந்து கேன்சல் பண்ணப்பட்டது. இதுக்கப்புறமா 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன பால் ஆலன் ஆஃபிட் அப்படின்ற அந்த அமெரிக்கன் பீடியாட்ரிஷியன் அவர் வந்து 2 நபர்களை கூட சேர்த்து இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. ஒருத்தர் வந்து ஹச் ஃப்ரெட் கிளார்க் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வெட்டர்னரியன், இன்னொருத்தர் வந்து ஸ்டான்லி ஆலன் பிளாட்கின் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஃபிசிஷியன். ஸோ அவங்களுடைய உதவியோட இந்த பால் ஆலன் ஆஃபிட் வந்து இது சம்பந்தமாக தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. அதை அவங்க வந்து பென்டாவேலண்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. பென்டாவேலண்ட் அப்படின்னா 5 விதமான ரோட்டா வைரஸ் ஸ்ட்ரைன்ஸை வந்து தடுக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கக்கூடியது. ஸோ அதை அவங்க வந்து மெர்கன் கோ அப்படின்ற ஒரு பெரிய ஃபார்மசூட்டிக்கல் அமெரிக்கன் கம்பெனி அவங்க தரப்பில் இணைஞ்சு, அமெரிக்கன் பார்மசூட்டிக்கல் கம்பெனி அவங்க கூட இணைஞ்சு 2006ஆம் ஆண்டு அதை வந்து தெளிவாக வந்து அந்த வேக்சினை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து ரோட்டோடெக் அப்படின்னு அழைக்கப்படும். ஃபஸ்ட்டு வேக்சின் ரோட்டா சீல்டு, இப்போ இவங்க கண்டுபிடிச்சது ரோட்டாடெக். அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கும் போது
ஹியூமன் போவைன் ரோட்டா வைரஸ் ஸ்ட்ரைன்ஸை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ரோட்டா சீல்டு வந்து ரீசஸ் மங்கீஸோடைய ரோட்டா வைரஸ் பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ வந்து மனிதன் மற்றும் கால்நடைகள் அந்த மனிதர்களையும் கால்நடைகளையும் ஏற்படக்கூடிய ரோட்டா வைரஸ், அந்த ரோட்டா வைரஸ் உடைய ஸ்ட்ரைன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை பயன்படுத்தி வேக்சினை அதே கான்செப்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோட்டா வைரஸ் வந்து வீக்காக இருக்கணும், அது உடலுக்குள்ளே போனால் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது, ஆனால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டணும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதுக்குண்டான அப்ரூவல் கொடுக்கப்பட்டது. அதுவும் ஓரல் வேக்சின் தான். அதே 2006ஆம் ஆண்டுலேயே ரோட்டாரெக்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் அப்படின்ற பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி, அவங்க தரப்பிலிருந்து ரோட்டாரெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து சிங்கிள் ஹியூமன் ஸ்ட்ரைனை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து 2 டோஸ் வந்து வழங்குற மாதிரி. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 3 டோஸ் வழங்கணும், இந்த ரோட்டாரெக்ஸ் வந்து 2 டோஸ் வழங்கணும், அந்த மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் ஏற்படக்கூடிய இந்த ரோட்டா வைரஸ் அதில் சில மாற்றங்கள் இருந்தது. அது வந்து இந்த வேக்சின் வந்து அந்த அளவுக்கு முழு பயன்பாடு வந்து கொடுக்கல. அதாவது அந்த வேக்சின் வந்து நல்லா தான் செயல்பட்டது, இருந்தாலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரோட்டா வைரஸையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட்டா வைரஸ் கம்பேர் பண்ணும்போது சின்ன மாற்றம் இருந்தது. அதனால நான் ஏற்கனவே சொன்ன 20 ஆண்டுகளுக்கு மேலே ரிசர்ச் பண்ணக்கூடிய மகாராஜ் கிசான் பான் அப்படின்ற அந்த ஃபேமஸான இந்தியன் பீடியாட்ரிஷியன், அவர் வந்து 2008ஆம் ஆண்டு பாரத் பயோடெக் அப்படின்ற பெரிய இன்டர்நேஷனல் பெரிய கம்பெனி அவங்க கூட இணைஞ்சு நிறைய ரிசர்ச்சர்ஸோடு சேர்ந்து 2008ஆம் ஆண்டு ரோட்டோவேக் அப்படின்னு சொல்லி வேக்சினை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து நேச்சுரலி அட்டனுவேட்டட் ஹியூமன் ரோட்டா வைரஸ் ஸ்ட்ரைனை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாகவும் அதே மாதிரி மற்ற நாடுகள்லையும் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாகவும் அந்த ஒரு ரோட்டாவேக் அப்படின்ற அந்த ஒரு வேக்சின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவும் வந்து 3 டோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ஓரல் வேக்சின் தான். ஸோ அது பயன்பாட்டிற்கு வந்த பிறகு அது அஃபர்டபுளாக இருந்தது. அதாவது ஏழைகளுக்கும் வந்து கொடுக்கறதுக்கு ஏதுவாக மலிவு விலையில் இருக்கக்கூடிய ஒரு வேக்சின் தான் ரோட்டாவேக் அப்படின்றது. அது அதை வந்து இந்த மகாராஜ் கிசான் பான் அப்படின்ற இந்தியன் பீடியாட்ரிஷியன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். அதே மாதிரி தான் 2017ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அந்த கம்பெனி தரப்பிலிருந்து 2017ஆம் ஆண்டு இன்னொரு வேக்சின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து ரோட்டா சீல், ஃபர்ஸ்ட் வந்து ரோட்டா ஷீல்டு, இது வந்து ரோட்டா சீல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து இதனுடைய ஒரு பெருமை என்ன, இதை வந்து பெருசாக வந்து வெப்பப்படுத்தினாலும் அது அழியாது, ஹீட் ஸ்டேபிள். அதாவது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து வேக்சினையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வேணும், அந்த குளிர் சாதனங்கள் வந்து இருக்கணும், அதை வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் 2017ஆம் ஆண்டு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரோட்டா சீல் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹீட்டுனால வந்து அந்த அளவுக்கு வந்து அழிஞ்சு போகாது. ஸோ அது வந்து ஹீட் ஸ்டேபிள் தான், அது வந்து எந்த சூழ்நிலையும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வேக்சினும் இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2020ஆம் ஆண்டு சைனாலையும் கூட லான்ஜோலேம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட்டா வைரஸ் வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் வந்து 3 டோசஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அது வந்து 1 டோஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ மொத்தமாக வந்து ஒட்டுமொத்தமாக இந்த வரலாற்றில் வந்து 1998ல் 1, 2006ல் 2, 2008ல் 1, 2017ல் 1, 2020ல் 1 அப்படின்னு சொல்லி 6 வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு 1 தடை செய்யப்பட்டு 5 பயன்பாட்டில் வந்து மேஜராக இருக்குது. இதை தாண்டியும் வந்து இருக்குது ரோட்டா வைரஸ் வேக்சின்ஸ் வந்து, ஆனால் இதுதான் வந்து ரொம்ப மேஜராக பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ ரோட்டா வைரஸ் வேக்சினை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ஆல்பர்ட் சேபின் காப்பிக்கியன் தான். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து டெவலப் பண்ணப்பட்டு இன்றைக்கு வந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரோட்டா வைரஸ் வேக்சின் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில் அப்படின்றது இன்னும் பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். இப்போ இந்த ரோட்டா வைரஸ் தான் வந்து இந்த கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸை குழந்தைகள்லாம் அதிகமாக ஏற்படுத்துது அப்படின்றது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.